ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் நரேட்டிவை எப்படி டைம் சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நான் வந்து மண்டே ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் இருந்தீங்க அப்படின்னா யூ கைஸ் நோ விச் ட்ரேட் ஐ டுக். ஓகே, இப்போ அந்த ட்ரேடை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நான் எப்படி ஹையர் டைம் ஃப்ரேமில் நரேட்டிவ் ரீட் பண்ணேன் அப்படின்றத ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி இந்த வீடியோவில் வந்து we are going to look into it. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ an important thing, if you guys want to learn more about these things, உங்களுக்கு பப்ளிக் நாலேஜ் தேவைப்படுது அப்படின்னா மேக் ஷூர் டு ஜாயின் மை ஃப்ரீ டெலிகிராம் சேனல் which is public. Okay, before getting to the video, this thing I want to make sure this time cycle content is not mine, it's completely Zeussy's. Okay, I learned it from him. Okay, Zeussyயோட டீச்சிங் வச்சு தான் நான் இந்த அளவுக்கு வந்து ஐ கேன் ஏபிள் டு ரீட் ப்ரைஸ் அப்படின்றத இந்த இடத்துல ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டைம் சைக்கிள்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஒரு பேசிக் பிக்சர் வந்து பார்த்துடலாம். ஸோ திஸ் வில் பி ஒரு கரண்ட் சைக்கிள். இந்த க்ரீன் பாக்ஸ் தான் உங்களோட கரண்ட் சைக்கிள் அப்படின்னா திஸ் கேன் பி ஒரு கரண்ட் டைம் ரேஞ்ச். சே ஃபார் எக்ஸாம்பிள் 90 மினிட்ஸாக இருக்கலாம், டெய்லியாக இருக்கலாம், அப்படின்னா 4 ஹவராக இருக்கலாம், 1 ஹவராக இருக்கலாம், வீக்லியாக இருக்கலாம், மந்த்லியாக இருக்கலாம், செகண்ட்ஸாக கூட இருக்கலாம். ஓகே, பட் இட் இஸ் அ டிஃபைன்டு ஒன். ஸோ வாட் எவர் த டைம் ஃப்ரேம் யூ ஆர் டேக்கிங் ஹியர், ஸோ அதோட ப்ரீவியஸ் ரேஞ்சை நீங்கள் வந்து பார்க்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு கரண்ட் 90 மினிட் சைக்கிள் அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் 90 மினிட் சைக்கிளை பார்க்கணும். ஸோ இது ஒரு கரண்ட் டெய்லி சைக்கிள் அப்படின்னா இந்த எக்ஸ் வந்து ப்ரீவியஸ் டெய்லி சைக்கிளாக இருக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்கிறது x-1 which is your ப்ரீவியஸ் சைக்கிள் ஃபார் திஸ் சைக்கிள். இந்த எக்ஸுக்கு ப்ரீவியஸ் சைக்கிள் பார்த்தீங்கன்னா இந்த x-1. ஓகே, ஆல் தீஸ் ஹைஸ் அண்ட் லோஸ் ஃபார் தீஸ் டைம்டு ரேஞ்சஸ், அதாவது இந்த சைக்கிளோட ஹைஸ் அண்ட் லோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் ப்ரீ டிட்டர்மைன்டு லெவல்ஸ். ஓகே, இது வந்து ஒரு அப்ஜெக்டிவ் லெவல். இதுக்கு மேலே பை சைட் லிக்விடிட்டி இருக்கும், கீழே செல் சைட் லிக்விடிட்டி இருக்கும். ஸோ அல்காரிதம் வந்து இஃப் தே வாண்ட் டு புஷ் ஹையர், தே வாண்ட் டு டேக் திஸ் லோ ஆர் எல்ஸ் தே வாண்ட் டு ரீட்ரேஸ் இன் டு அ டிஸ்கவுண்ட் லெவல். ஓகே, இது ரெண்டில் ஏதாவது ஒரு சினாரியோ தான் நடக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த லோ எடுத்தானா பர்ஜ் அண்ட் ரிவர்ட் மாடல் நடக்கும். அப்படி லோ எடுக்கலை ஐஆர்எல் வந்துட்டு திரும்புகிறான் அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஷன் மாடல் நடக்கும். இந்த ரெண்டு மாடல் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் பேச போகிறதில்ல. இஃப் யூ கைஸ் வாண்ட் டு நோ தட், நான் ஆல்ரெடி அதை பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், மேக் ஷூர் டு செக் இட். ஓகே, ஸோ இப்போது டைம் சைக்கிள்ஸோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை பார்த்தோம். நவ் அந்த மண்டேவோட ட்ரேடுக்கான ஹையர் டைம் ஃப்ரேம் நரேட்டிவை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்றது வந்து இட்ஸ் லைக் ஐ எம் கோயிங் டு டேப் ரீட் த்ரூ இட். ஓகே, ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, டெய்லியில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏப்ரல் லோஸை வந்து எடுத்திருக்கான். ஸோ ஏப்ரல் லோஸ் எடுத்துகிட்டு அண்ட் தென் இட் ஜஸ்ட் புஷ்டு ஹையர். ஓகே, நமக்கு ப்ரீவியஸ் வீக் வந்து இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து நின்றுட்டு இருந்தது சம்வேர் அரௌண்ட் ஹியர். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு ப்ரீவியஸாக நடந்த ப்ரோக்ராமோட ஆர்டர் ஃப்ளோவை நான் வந்து ரீட் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து செல்லிங் நடந்துகிட்டே வந்திருக்கான். இந்த இடத்துல ஒரு எஃப்இஜிலேருந்து ஆர்டர் எடுத்துகிட்டு ப்ரைஸ் ஜஸ்ட் எக்ஸ்பேண்டட் லோயர் டு டேக் திஸ் ஏப்ரல் லோஸ். அதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த ஏப்ரல் லோஸ் ரீச் ஆகும் விச் இஸ் யுவர் ப்ரீவியஸ் மந்த் லோ. ஓகே, ப்ரீவியஸ் மந்த் லோ விச் இஸ் ஆல்சோ ப்ரீவியஸ் சைக்கிள் லோ, ரெண்டு ஒன்று தான். ஸோ அதை வந்து எடுத்த உடனே ப்ரைஸ் வந்து இட் ஜஸ்ட் ஷோஸ் சம் ரிஜெக்ஷன் டுவர்ட்ஸ் அப்சைட். ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அல்காரிதம் வந்து ப்ரைஸை மேலே புஷ் பண்ண போகிறான் அப்படின்றது வந்து தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லோயர், எக்ஸ்பான்ஷன் ஹையர் சினாரியோ. ஒவ்வொரு ரீட்ரேஸ்மெண்ட்லையும் ஸ்மார்ட் மணி வில் அக்குமுலேட் தேர் லாங் ஆர்டர்ஸ் அண்ட் தென் ப்ரைஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ ஒன்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறப்போ உங்களுக்கு ஒவ்வொரு பியரிஷ் பீடியரும் ஃபெயில் ஆகுது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிபி இங்கே ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ரீட்ரேஸ் ஆகிறான். இந்த சி ஆஃப் த வீக்கில் வந்து ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு அது அகைன் இட்ஸ் ஜஸ்ட் எக்ஸ்பேண்டட் ஹையர் கிரியேட்டிங் திஸ் வால்யூம் இம்பேலன்ஸ். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு IOFED இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் ஃப்ளோ இன்டீரியல் கொடுக்குறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு இன்வர்ஷன் எஃப்இஜியும் ஃபார்ம் ஆகுது. இது ப்ரீவியஸாக வந்து ஆர்டர் எடுத்த ஒரு சிபி. ஸோ அதை வந்து ரைட் சைட் ஆஃப் த கர்வில் வந்து பிரேக் பண்ணுறான். அகைன் இட் இஸ் ஆக்டிங் அஸ் அ சப்போர்ட், அதாவது ரெசிஸ்டன்ஸ் டேர்ன்டு சப்போர்ட். ஸோ திஸ் இஸ் யுவர் ரியல் ரெசிஸ்டன்ட் டேர்ன்டு சப்போர்ட். தட்ஸ் அ குட் சாஸ் தேர். அங்கேருந்து ப்ரைஸ் வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் கொடுத்து உங்களுக்கு வால்யூம் பேலன்ஸ் ப்ளஸ் எஃப்இஜி வந்து க்ரியேட் பண்ணுறான். இதை வந்து சேர்த்து தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும், தனியாக எஃப்இஜின்னு மட்டும் மார்க் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ போத் ஆர் இன்எஃபிஷியன்சிஸ். ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் மந்தோட ஹையான மார்ச் ஹைஸை வந்து எடுக்கிறான். ஸோ மார்ச் ஹைஸை எடுத்துகிட்டு ஸோ கண்டினியூஷன் மாடல் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ப்ரைஸ் டு கோ ஃபார் திஸ் பிப்ரவரி ஹை அப்படின்றப்போ உங்களுக்கு மார்ச் ஹைஸ் வந்து இட்ஸ் எ சைக்கிள் ஹை. ஸோ அப்போ சைக்கிள் ஹையை வந்து ப்ரைஸ் ஒன்ஸ் ப்ரோக் பண்ணுறப்போ இன் கண்டினியூஷன் மாடல் வி ஷுட் எக்ஸ்பெக்ட் அ ப்ரைஸ் டு சப்போர்ட் தட் லெவல். ஓகே, அந்த இடத்துல வந்து சப்போர்ட் பண்ண நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ அங்கேருந்து ப்ரைஸ் சப்போர்ட் ஆகுது. சப்போர்ட் ஆகிட்டு அங்கேருந்து ப்ரைஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு கரண்ட்டாக இங்கே நின்றுட்டுருக்கான். ஸோ அவர் ட்ரான் லிக்விடிட்டி வில் பி திஸ் பிப்ரவரி ஹை. ஓகே, இதுதான் டெய்லியில் நான் ஃப்ரேம் பண்ண நரேட்டிவ் யூசிங் டைம் சைக்கிள்ஸ். இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஹவர்லி போகிறேன். ஸோ ஹவர்லியில் பார்த்தீங்கன்னா வந்து திஸ் மண்டே வாட் எவர் த மண்டே வாஸ் சீயிங் ஹியர், இந்த 9th பார்த்தீங்கன்னா வந்து
இந்த ப்ரீவியஸ் வீக்கோட மண்டே இங்கே தான் பார்த்தீங்கன்னா சம்வேர் அரவுண்ட் ஹியர் இந்த ஏஎம் செஷன் ஐ ஜஸ்ட் டுக் த ட்ரேட். ஸோ இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கான லாஜிக் நரேட்டிவ் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ளூ பாக்ஸ் வந்து ப்ரீவியஸ் வீக்கோட சைக்கிள். ஓகே, அதே மாதிரி இந்த ஆரஞ்சு பாக்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீக் சைக்கிள். ஸோ திஸ் வில் பி ஒரு எக்ஸ் அண்ட் திஸ் வில் பி ஒரு x-1. ஓகே, ஸோ திஸ் வில் பி யுவர் கரண்ட் சைக்கிள். இங்கே நான் ஷேட் பண்ணாத ஏரியா, திஸ் இஸ் யுவர் கரண்ட் சைக்கிள். ஓகே, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு x-1 நடந்திருக்குன்னு பார்க்குறேன். ப்ரைஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கான் அண்ட் தென் ஜஸ்ட் இட் ரீட்ரேஸ்ட் லோவர் ஃபார்மிங் திஸ் பிரேக்கர். ஓகே, இந்த பிரேக்கர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, பீரிஷ் பிரேக்கர். அந்த பேஸ் பிரேக்கரில் ஆர்டர்ஸ் அக்குமுலேட் ஆகிட்டு அண்ட் தென் ஜஸ்ட் எக்ஸ்பேண்டட் லோயர். ஆனால் அதுக்கப்புறம் ப்ரைஸ் திருப்பி மேலே வர்றப்போ எனக்கு இந்த பிரேக்கர் வந்து இஃப் தே வாண்ட் டு புஷ் ப்ரைஸ் ஃபார் ஃபர்தர் லோயர் செல் சைட் லிக்விடிட்டி அப்படின்னா இந்த பிரேக்கர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கணும், சப்போர்ட் பண்ணல. இன்ஸ்டெட் என்ன பண்ணுறான் அப்படின்னா எனக்கு ப்ரைஸ் வந்து இன்வர்ஷன் பிரேக்கராக ஆக்டிவேட் ஆகுது. அதாவது பியரிஷ் பிரேக்கர் ஃபெயில் ஆகி அது ஒரு இன்வெர்டட் பிரேக்கராக மாறுது. ஸோ திஸ் ஷோஸ் தட் அல்காரிதம் இஸ் நோ லாங்கர் இன்ட்ரெஸ்டட் இன் செல் சைட்ஸ், இட் வாண்ட் டு கோ ஃபார் பை சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்வர்ஷன் பிரேக்கரை பிரேக் பண்ணிவிட்டு அண்ட் தென் இட் ஜஸ்ட் டுக் சப்போர்ட் தேர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் ரெசிஸ்டன்ஸ் டேர்ன்டு சப்போர்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இங்கேருந்து ப்ரைஸ் அகைன் ஜஸ்ட் புஷ்டு ஹையர். ஓகே, இந்த செல் சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைட் ஆஃப் த மார்க்கெட் மேக்கர் மாடல் நடந்திருக்கும். இந்த பை சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ரைட் சைட் ஆஃப் த கர்வ் வந்து நடந்திருக்கு. ஸோ திஸ் ப்ரீவியஸ் வீக் ஹை இஸ் மை ட்ரா ஃபார் திஸ் வீக், இந்த ப்ளூ வீக்குக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் ஹை ரீச் ஆனவுடனே தேர்ஸ்டே வந்து உங்களுக்கு ஹை ஆஃப் த டே ஃபார்ம் ஆகிட்டு ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு அந்த வீக்லி கேண்டலோட க்ளோசிங் நடந்துட்டு ப்ரைஸ் வந்து இஸ் ஜஸ்ட் ஷாப்பிங் அரௌண்ட் வித் இன் திஸ் ரேஞ்ச். ஓகேங்களா? ஸோ நவ் கமிங் இன் டு த கரண்ட் வீக் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மண்டே இங்கே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த டேட்டாவை நம்ம வச்சு பார்க்குறப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்வர்ஷன் பிரேக்கர் இங்கே ஆக்டிவேட் ஆகி சப்போர்ட் ஆகி மேலே போயிருக்கான். ஓகே, ப்ரீவியஸ் வீக் ஹை எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கே ப்ரைஸ் வந்து விழுந்திருக்கு. ஹியர் ஒரு பிரேக்கர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இல்லைங்களா? அதாவது அகைன் ஒரு பியரிஷ் பிரேக்கர் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த பியரிஷ் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா இந்த பியரிஷ் பிரேக்கர் அதாவது இன்வெர்டட் பியரிஷ் பிரேக்கர்லேருந்து சப்போர்ட் எடுத்து அகைன் இந்த பியரிஷ் பிரேக்கர் ஃபெயில் ஆகுது. எப்போ ஃபெயில் ஆகுது? ஃப்ரைடே இங்கே ஃபெயில் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கான். எதுக்கு வெயிட் பண்ணுறான் அப்படின்னா இந்த வீக்கோட க்ளோஷர் வந்து இந்த இடத்துல முடியுது. ஸோ இட் ஜஸ்ட் ஃபார்மிங் த விக் தேர். ஸோ விக்ஸில் வந்து உங்களுக்கு அட்டாக்கிங் ஆஃப் லிக்விடிட்டிஸ் வந்து நடக்கும். விக்ஸ் டு த டேமேஜ் அப்படின்னு ஐசிடி சொல்லியிருக்காருல. ஸோ அதனால் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாப்பியான ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நடந்திருக்கு ப்ரீவியஸ் வீக். அண்ட் தென் மண்டே ஸ்டார்ட் ஆகுது. இந்த இன்வெர்டட் பிரேக்கரான கீ லெவலில் தான் பார்த்தீங்கன்னா மண்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஜஸ்ட் அக்குமுலேட்டிங் த ஆர்டர் அண்ட் திஸ் ஷோஸ் அல்கோ வாண்ட்ஸ் டு புஷ் த ப்ரைஸ் ஹையர். அப்போ எனக்கு இமீடியட்டாக இருக்கக்கூடிய ட்ரான் லிக்விடிட்டி இந்த ப்ரீவியஸ் சைக்கிள் ஹை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ நீட் டு லுக் வேஸ் ஃபார் என்டர் இன் டு அ ட்ரேட் அட் கரெக்ட் டைம் டு டார்கெட் திஸ் ப்ரீவியஸ் வீக் ஹை அப்படின்றத நான் வந்து பிளான் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் I just framed a narrative on hourly. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதை நான் ஆல்ரெடி நடக்கிறதுக்கு முன்னாடியே வே பிஃபோர் ஐ ஜஸ்ட் இன்ஃபார்ம்ட் இட் டு மை டெலகிராம் சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் லெஃப்ட்டில் பார்க்குறது என்னோட டெலகிராமில் நான் வந்து மென்ஷன் பண்ண கீ லெவல்ஸ் அண்ட் வாட் ஐ வாண்ட் டு சி அண்ட் வாட் இஸ் த ட்ரா தட் யூ நீட் டு ரீச் அப்படின்றத ஐ ஜஸ்ட் மென்ஷன் ஹியர். ஃப்ரைடே ஹை, தேர்ஸ்டே ஹைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இஃப் யூ guys want to really learn make sure to join in my telegram. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போது இந்த ஹைலைட் பண்ணியிருக்கக்கூடிய இடத்துல நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் என்ட்ரிக்கு ஸ்கவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஒய் அந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஐ வில் ட்ரேட் மோஸ்ட்லி இன் ஏஎம் செஷன். ஓகே, ஸோ மார்க்கெட் ஓப்பன்ஸ் 9:30 அப்புறம் ஐ வில் லுக் ஃபார் செட்டப்ஸ். ஸோ 9:30 அப்புறம் ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான விஷயம் சார்ட்டில் ஃபார்ம் ஆகணும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஐ வில் லுக் ஃபார் அ என்ட்ரி. ஓகே, அண்ட் அகைன் திஸ் வீடியோ இஸ் நாட் அபவுட் லோயர் டைம் ஃப்ரேம் என்ட்ரி மாடல்ஸ் ஆர் அதை பற்றி நான் இங்கே பேசவே இல்லை. ஜஸ்ட் நான் வந்து நரேட்டிவ் மட்டும் தான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லேயுமே வந்து ஹவு இட் இஸ் டிஃபரிங் அண்ட் ஹவ் ஐ எம் ஃப்ரேமிங் மை நரேட்டிவ் அப்படின்றத வந்து ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் இட் டு யூ. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏஎம் சைக்கிள் 1 இது பார்த்தீங்கன்னா 7 to 8:30 ஜஸ்ட் புஷ் டு ப்ரைஸ் ஹையர். ஸோ யார் இதுக்குள்ளே வந்து போயிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்லி பையர்ஸ் இந்த பையை பார்த்துட்டு இந்த ரேம்பை பார்த்துட்டு இந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் பை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, அண்ட் தென் ப்ரைஸ் இஸ் கன்சாலிடேட்டிங் ஹியர் ஃபார்மிங் சம் கைண்ட் ஆஃப் புல் ஃப்ளாக் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கன்சாலிடேஷன்லையுமே வந்து மேலேயும் கீழே லிக்விடிட்டி வந்து ஜெனரேட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஏஎம் மேனிப்புலேஷன் விண்டோக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு தேர்ட் விண்டோ அதாவது 9:30 to 10 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹை ப்ராபபிலிட்டி மேனிப்புலேஷன் விண்டோஸ் வந்து இதுதான். அங்கே வந்து உங்களுக்கு ஹை ப்ராபபிலிட்டி மேனிப்புலேஷன் நடக்கும் கண்டிப்பாக. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 9:30 பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஸோ இட் ஜஸ்ட் அட்டாக்கிங் ஆல் தி பை சைட்ஸ் தட் இஸ் பிரசன்ட் பிலோ தி ஸ்விங் லோஸ். ஓகே, எல்லா ஸ்விங் லோ கீழேயும் லிக்விடிட்டி இருக்குது. தட் டூ நியர் யுவர் ட்ரூ டே ஓப்பனிங். ஸோ அது கிட்ட வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, டெய்லி PO3 ஸ்டாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ரூ டேக்கு
கீழே டிஸ்கவுண்ட்டில் வந்து ட்ரேட் பண்ணணும், ஐ மீன் என்ட்ரி ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஒன்ஸ் வெளியே போயிடுச்சுன்னா உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு அந்த 0 லெவல் கிட்ட வர்றப்போ வி ஷுட் லுக் ஃபார் என்ட்ரிஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து யூ கேன் சி தட் ஹியர் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல தட் இஸ் யுவர் எஃப்இஜி. ஓகே, அதுக்கப்புறம் ப்ரைஸ் உள்ளே வந்து இட்ஸ் ஜஸ்ட் அக்குமுலேட்டிங் ஹியர் அண்ட் தென் எக்ஸ்பேண்டட் ஹையர். ஸோ லோ ரிஸ்க் பை, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அக்குமுலேஷன், எக்ஸ்பான்ஷன், சில்வர் புல்லட், அதுக்கப்புறம் அகைன் ஒரு எக்ஸ்பான்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஐ ஜஸ்ட் என்டர்டு ஹியர் அண்ட் ஆட் another பொசிஷன் ஹியர் அண்ட் ஜஸ்ட் partialed மை ஃபஸ்ட் பார்ஷியல் ஹியர் அண்ட் அரவுண்ட் செகண்ட் பார்ஷியல் வந்து இந்த இடத்துல எடுத்திருந்தேன். ஸோ இஃப் யூ guys want to see this execution, it will be on my YouTube channel, you can check it there. Okay, so this is how I framed the trade on that Monday. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் டைம் சைக்கிள்ஸை யூஸ் பண்ணி நரேட்டிவ் நம்மளால் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதை பற்றி டீட்டெயில்டாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் வந்து ஐ எம் ஜஸ்ட் லான்ச்டு ரீசென்ட்லி. இஃப் யூ கைஸ் வாண்ட் டு லேர்ன் ரியலி வேல்யூபிள் ஸ்டஃப் தட் வில் நாட் பி அவைலபிள் இன் எனி இன்டர்நெட் ஆர் எனி ஃப்ரீ பப்ளிக் பிளாட்ஃபார்ம் அப்படின்றத வந்து ஐ கேன் அஷ்யூர் யூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.